ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இன்னமும் வரல. சரியான அப்டேட் எதுவுமே ஒரு வாரமாக இல்லை. என்னாலையும் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ லாஸ்ட்டாக நம்ம லைனாக ஜூலை எண்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட்ஸ் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறமேட்டு ரிசல்ட் வரதுக்கான அறிகுறி எதுவுமே தெரியல. ஸோ உங்களுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள், கேள்விகள் இருக்கும். ஏன்னா ரிசல்ட் எப்போ தான் வரும்? ஏன்னா இப்போ பிரச்சனை என்னென்னா, நமக்கு இந்த 6 மாதம் மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் டேட் வாங்கினாங்க. அது ஆகஸ்ட் மந்தோட முடியுது ஜிஓ. ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளே ரிசல்ட் விடலைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் கணக்கு. அதாவது போன வாட்டி டிசம்பரில் இன்டர்வியூ வச்சு நமக்கு அந்த இதெல்லாம் வச்சது 1 வருஷம் வரைக்கும் டைமு. அது 1 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 6 மாதம் எக்ஸ்டென்ஷன் டேட் வாங்கினாங்க இந்த கோர்ட்டில் கேஸ் இருந்தனால. ஸோ அப்படிங்கும்போது அந்த 6 மாதம் முடிகிறது இந்த ஆகஸ்ட்டோட முடியுது. ஸோ இதுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் விடலைன்னா எப்பவுமே விட மாட்டாங்க. இது ஒரு பக்கம். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வந்துருச்சு. அடுத்த ரேஷன் ஷாப் நோட்டிஃபிகேஷனோட ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ அடுத்த ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சு, ஜூலையிலே வரும்னு சொன்னாங்க. இன்னும் ஏன் வரல அப்படிங்கிற மாதிரியும் குழப்பங்கள். ஸோ கேட்டால் ஜேஆர் ஆஃபீஸில் இன்னும் ஏதோ பிரச்சனை, ஏதோ ஒரு வேலை நடக்கலை, அங்கே அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஆடியோ ஒன்று கிடச்சிருக்கு. அந்த ஆடியோ ஃபஸ்ட்டு கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். வணக்கம் டிஆர்பி, சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கள். ஆமாம் மேம், கள்ளக்குறிச்சியிலேருந்து பேசுகிறேன் மேம். சொல்லுங்க, சேல்ஸ்மேன் ரிசல்ட் கேட்குறீங்களா? ஆமாங்க மேம். இந்த மந்த் கண்டிப்பாக போட்டுருவாங்க. இப்போ கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கு மேம். இதுதான் மேம், லாஸ்ட் மந்த்தும் கேட்டோம், ஜூலை எண்டுக்குள்ளே வந்துரும்னீங்க. சொல்றது கேளுங்க. ஜேஆர் ஆஃபீஸில் அவங்க போடணும். ஏதோ ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கிறதுனால டிலே ஆகுது. என்னன்னு எனக்கும் சரியா தெரியல. எனக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் மேம் இப்போ விட்டீங்கன்னா இப்போ டிசம்பர்ல மறுபடியும் நோட்டிஃபிகேஷனே வந்துடும். கண்டிப்பாக வந்துடும். இப்படியே தான் மேம் சொல்லிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வாரம் நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கோம், உங்களுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இல்லை, வந்துடும். இந்த மந்த் கண்டிப்பாக போட்டுருவாங்க. ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. நம்ம மனசில் இருக்கிற எல்லா கேள்விகளும் அவங்க கேட்டாங்க. இப்படியே தான் சொல்கிறீங்க அப்படிங்கிறது, இன்னும் வந்துரும்னு சொல்லிட்டு இருக்கிறது, ஜேஆர் ஆஃபீஸில் வேலை முடியலங்கிறது, மேலிடத்துலேருந்து எங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக தகவல் வரலங்கிறது, இதெல்லாம் கேட்டு நம்ம சலிச்சு போயிட்டோம். ஸோ ரிசல்ட்டே வேணான்ற அளவுக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க அளவுக்கு வந்துட்டோம். ஸோ இவங்க சொல்கிறத பார்த்தீங்கன்னா இந்த மந்த்து ஜூலை மாதிரியே இந்த மந்த்து. ஆனால் இது இந்த மந்த்துங்கிறது இந்த மந்தோட முடியுது. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா ஆகஸ்ட் மந்தோட நான் சொன்ன மாதிரியே அந்த 6 மாதம் கொடுத்துருக்க டைம் பீரியட் முடியுது. ஸோ அதுக்குள்ளே விடலைன்னா எப்பவுமே விட மாட்டாங்கன்ற மாதிரி தான் ஆகும். ஸோ ஆனால் கண்டிப்பாக விட்டாகணும், அதுதான் ரூலு. ஏன்னா நான் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு விடாமல் அடுத்த நோட்டிஃபிகேஷனும் விடக்கூடாது. ஏன்னா விட்டால் அது மறுபடியும் பிரச்சனை, கேஸுன்னு ஆகும். ஸோ பார்க்கலாம். நமக்கு கிடைச்ச அப்டேட் இப்போதைக்கு இது தான். மறுபடியும் நீங்கள் எல்லாம் டிஆர்பி ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணாமல் இருக்காதீங்க. நீங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கலை, சொல்ல மாட்டாங்க, நேரில் போய் கேளுங்க. இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் ரிசல்ட் நமக்கு என்ன எதுன்ற அப்டேட் கிடைக்கும். ஆடியோ கிடைச்சா கண்டிப்பாக நம்ம சேனல் மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நிறைய ஆடியோஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அப்டேட் கிடைச்சா நான் உடனே அப்டேட் பண்ணுறேன் இனிமேல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்துடும். பார்க்கலாம் நமக்கு எப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஆகஸ்ட் மந்த்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு கண்டிப்பாக ரிசல்ட் வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால் அப்டேட் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு சீக்கிரமே அடுத்தடுத்த வீடியோஸில் கொடுக்குறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.